ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் செட் ஆப்ரேட்டர்ஸ். இதை ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். இதில் உள்ள சம் பேசிக் ஃபார்முலாஸையும் சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காம்யூட்டேட்டிவ் லா பார்க்க போகிறோம். காம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எனி டூ செட் இருக்கணும். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏ அண்ட் பின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ காம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 செட் இருக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ அண்ட் பின்னு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கான ஃபார்முலாவை பற்றி பார்க்கலாம். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, அது ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ காம்யூட்டேட்டிவ் லா ரெண்டு லா, ஒன்று ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, இன்னொன்று ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ அடுத்தது அசோசியேட்டிவ் லா பற்றி பார்க்கலாம். அசோசியேட்டிவ் லா இருக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட 3 செட் இருக்கணும். அதான் ரூலு. இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபார் எனி 3 செட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு 3 இது எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அந்த ஃபார்முலா எப்படின்றத பார்க்கலாம். அதுவும் 2 இருக்குது. என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதான் ஃபார்முலா. இது எப்படி இந்த ப்ரொசீஜர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் வர ஆன்சரை யூனியன் சி பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பண்ணோம் அப்படின்னா பி யூனியன் சி கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டா ஏ அது கூட யூனியன் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் வர ஆன்சரை இன்டர்செக்ஷன் சி பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருங்க. அது கூட ஏ இன்டர்செக்ஷனை பண்ணிவிடுங்க. அப்போ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவுக்கும் நீங்கள் என்ன ரூல் அப்படின்னா ஃபார் எனி 3 செட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ அதோட ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அதுக்கு அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கான ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிச்சிட்டு, இப்போ நான் எல்ஹெச்எஸ் சொல்கிறேன். பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே வர ஆன்சரை ஏ யூனியன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டா ஏ யூனியன் சியும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டா இது ரெண்டோட வேல்யூ இன்டர்செக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ அடுத்தது அடுத்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க பார்க்கலாம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால செகண்ட் ஃபார்முலா தான் பார்க்குறோம். இப்போ இதை வாங்க பார்க்கலாம். இதில் பி யூனியன் சி பண்ணிவிடுங்க. அது கூட ஏ இன்டர்செக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஏ இது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதுக்கடுத்து டிமார்கன்ஸ் லா பார்க்கலாம். இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா ஃபார் எனி 2 செட் இருக்கும், 2 செட் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்தேன் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கின்றதை பார்க்கலாம் வாங்க. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இது ஒரு ஃபார்முலா. அதுக்கு அடுத்து இது எப்படி அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருங்க. அதை டேஷ் பண்ணிடுங்க. எல்ஹெச்எஸ்க்கு ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏ டேஷ் கண்டுபிடிங்க, பி டேஷ் கண்டுபிடிங்க, அப்புறமேட்டு அதை இன்டர்செக்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் ரெண்டாவது ஃபார்முலா எப்படின்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது ஃபார்முலா எப்படி அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை டேஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்ஹெச்எஸ் கிடைச்சிடும். ஆர்ஹெச்எஸ் ஏ டேஷ் கண்டுபிடிச்சிட்டு பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டு அதை யூனியன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்து சம் பேசிக்ஸ் ஃபார்முலா ஒரு 3 ஃபார்முலாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இது என் ஆஃப் அப்படின்னா நம்பர் ஆஃப்னு அர்த்தம். இப்போ இதில் எப்படி அப்படின்னா என் ஆஃப் ஏ யூனியன் பியோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதான் இதோட ஃபார்முலா. அதுக்கடுத்து செகண்ட் ஃபார்முலா பார்க்கலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தான். இப்போ அதுக்கடுத்து அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். இந்த ஃபார்முலா ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. அண்டு இது எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இதான் ஃபார்முலா. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்றதை ஒரே ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 3 ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா டிமார்கன்ஸ் லா பார்த்தோம்.
இதில் எல்லாமே இதுக்கு வந்து இதுக்கு வந்து 2 செட் இருந்தால் போதும். இதுக்கு வந்து 3 செட் வேணும். இதுக்கு வந்து 3 செட் வேணும். இதுக்கு வந்து 2 செட் இருந்தாலே போதும் டிமார்கன்ஸ் லாக்கு. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாக் வந்து 3 செட்டு வேணும். அசோசியேட்டிவ் லாக் வந்து 3 செட்டு வேணும். அதுக்கடுத்து வந்து காம்படேட்டிவ் லாக் வந்து 2 செட் வேணும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன லாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து காம்படேட்டிவ் லா பார்த்துருக்கோம், அசோசியேட்டிவ் லா பார்த்துருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டா டிமார்கன்ஸ் லா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டா ஒரு 3 ஃபார்முலாஸ் வந்து நம்பர் ஆஃப் வச்சு பார்த்தோம். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மிஸ் நான் போச்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.